இந்த சந்திப்பு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீப காலமாக ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி கொஞ்சம் ஊடகங்கள்லேயும், பத்திரிகையிலையும் கொஞ்சம் சில செய்திகள் வருது. அதுக்கான ஒரு விளக்கத்துக்காக, எங்களுக்கு தெரிந்த சில உண்மைகளுக்காக நாங்க இந்த கூட்டத்த கூட்டியிருக்கோம். திரு பாரிவேந்தர் அவர்களை பற்றி தான் நான் இப்ப பேச இருக்கிறேன். திரு பாரிவேந்தர் அவர்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் மற்றும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் மற்றும் தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம் இப்படிப்பட்ட திரைத்துறை சார்ந்த அனைவருக்கும் எண்ணற்ற பல உதவிகளை செய்திருக்கிறார். குறிப்பாக எங்களது தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தினுடைய அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர்னா மனைவி, மகன், மகள், அப்பா, அம்மா அனைவருக்கும், அதே மாதிரி இயக்குநர்கள் சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள், அவர்கள் மனைவி, மகன், மகள், அப்பா, அம்மா அனைவருக்கும் எல்லா விதமான மருத்துவ சிகிச்சைகளையும் இலவசமாக செய்து தருகிறார். இந்த எல்லா விதமான மருத்துவ சிகிச்சைகள்னால் பைபாஸ் சர்ஜரியில் அடங்குது, கிட்னி ரீப்ளான்டேஷன் அடங்குது, பிரெயின் டியூமரோ இல்லை மூளையில் ஏதாவது கட்டி இருந்தாலும் இதை அகற்றுவது உட்பட எல்லா விதமான சிகிச்சைகளையும் அவர் இலவசமாக எங்களுக்கு செய்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அதுக்கு உண்டான மருந்து மாத்திரைகளையும் எங்களுக்கு இலவசமாக தந்து உதவுறாரு. இது மட்டும் இல்லாமல் எங்களது இயக்குனர் சங்கமும் சரி, திரைப்பட தொழிலாளர் சம்மேளனமும் சரி, இதை சார்ந்த வாரிசுகள் அனைவருக்கும் பொறியியல் மற்றும் கலை, அறிவியல் உட்பட அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் 4 வருஷம் படித்து முடிக்கிற வரைக்கும் இலவசமான கல்வி, ஒரு கட்டணம் இல்லாமல், நன்கொடை இல்லாமல் எங்கள் எல்லாருக்குமே கொடுத்து உதவிட்டு இருக்காரு. இது போன்ற எண்ணற்ற உதவிகளை எந்த பிரதிபலனும் இல்லாமல், இது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு தகவலுக்கு நான் சொல்லணும். எங்களது திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு நான் ஒருவரோட சந்தித்து, சார் எங்கள் உறுப்பினர்கள்லாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் அதிகமாக இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் தங்களுடைய திறமையை ப்ரொடியூசர்கிட்ட காட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். அப்போ எங்களுக்கு கொஞ்சம் 5D கேமரா ஒரு 5 கேமராவும் ஒரு எஃப்சிபி சாஃப்ட்வேரோட ஒரு எடிட் செட்டப்பும் நீங்கள் எங்களுக்கு ஃப்ரீயாக வாங்கி தர முடியுமா சார்னு, அதையும் வாங்கி கொடுத்தாரு எங்களுக்கு. அதனுடைய மதிப்பே கிட்டத்தட்ட பல லட்சங்கள் இருக்கும். இப்படி எந்த பிரதிபலனும் பார்க்காமல், இதுக்காக வந்து வேந்தருக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை. இப்படி அவரும் வந்து அவருடைய இயல்பான கேரக்டர், ஒரு கருணை உள்ளமும் வள்ளத்தன்மையும் கொண்டவர் தான் திரு வேந்தர் அவர்கள். அதாவது எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்பேற்பட்ட நல்லவரை பற்றி சில அவதூறான செய்திகள், பணத்துக்காக அவர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னா, எனக்கு தெரிஞ்சு வருஷம் எஸ்ஆர்எம் குழுமத்தில் அவங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான சீட்டுகளை இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. அதாவது பொறியியல் காலேஜ் ஆகட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆகட்டும், அப்பேற்பட்டவர் நிச்சயமாக பணத்திற்காக எந்த தவறும் செய்திருக்க மாட்டார் அப்படின்றது எங்களுடைய கருத்து. இதை நாங்கள் திரைத்துறையை எங்களுக்கு அவர் பல எண்ணற்ற உதவிகள் செய்ததற்காக அந்த நன்றி கடனை நாங்கள் வெளிப்படுத்தணும். அதற்கான நேரம் இப்போ தான் வந்திருக்கு. இப்பேற்பட்ட நல்லவர் ஒரு தவறு இழைத்திருக்க மாட்டார்னு நாங்கள் நம்புகிறோம். அதை உங்கள் மூலமாக நாங்கள் பொதுமக்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் தெரிவிக்கணுன்றதுக்காக தான் அந்த சந்திப்பு ஏற்பாடு பண்ணோம். எங்களுக்கு நான் மதனை பற்றி எந்த கருத்தும் சொல்ல விரும்பல. அவர் எங்களுக்கு பெரிய பழக்கம் இல்லை, குறிப்பாக எனக்கு பெரிய பழக்கம் இல்லை, அதனால் எனக்கு தெரியாது. எங்களுக்கே ஒரு உதவி செஞ்சுருக்கிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் இவர் நல்லவர். அதுக்காக அவர் கெட்டவரான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்புகிறேன். இல்லை சார், ஒரு நல்ல சிம்பிள் லாஜிக் தானே. இப்போ என்னென்னா, எல்லாருமே இப்போ அவர் வந்து இப்போ இதில் பணம் வாங்கியிருக்காரு, கல்வி காலேஜ் சீட்டு வாங்கிட்டார், அது வாங்கிட்டு எஸ்ஆர்எம்ல தான் வாங்கியிருக்காங்க, மோசடி பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், அப்போ இவ்வளோ சீட்டு அவர் ஃப்ரீயாக கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லையா? அது எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல் எங்களுக்கு சீட்டு கொடுத்தனால அவருக்கு என்ன நல்லது நடந்தது? இன்றைக்கி தானே நான் உங்கள்கிட்ட பேசுகிறோம். இதுக்கு வரைக்கும் நாங்கள் எஸ்ஆர்எம்க்கு ஏதாவது பண்ணிட்டோமா? எங்களுடைய படத்தில் எஸ்ஆர்எம் போர்டை காமிச்சோமா? பாரிவேந்தர் நல்லவர் வல்லவர்னு ஏதாவது சொன்னோமா? சார் அவருக்கு மனசுல அவருக்கே கூட நாளைக்கு தோணலாம். ஆமா சரி. தனிப்பட்ட முறையில கருத்து, இது கிட்டத்தட்ட தனிப்பட்ட முறையில கருத்து மாதிரி தான். இது வந்து இயக்குனர் சங்கத்துல நடக்குது. எங்க இயக்குனர் சங்க உறுப்பினர்கள் எல்லோருமே பல பேர் பல நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைய வரைக்கும் டெய்லி ஒரு 10 பேராவது எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் போய் பல நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் நான் விலை போறவனா நான் கேட்கறேன். நான் இப்பவும் சொல்றேன், அப்படி பண்றதா இருந்தா இது வரைக்கும் வந்து நான் பண்ண படங்கள் ஒவ்வொரு படங்களும் சக்சஸ் ஆகும்போதே ஒவ்வொரு வருஷமா 5-6 படம் 10 படம் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பேன். அப்படியெல்லாம் வந்து பணம் மட்டுமே என்னுடைய நோக்கம் இல்லை. என்னை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. என் மனசுக்கு அதனால தான் நான் விசிஆர் மேட்டர் உங்கள்கிட்ட சொன்னேன். மற்றவர்களை பற்றி கவலை இல்லை. என் மனசுக்கு என்ன படுதோ நான் அதை தான் செஞ்சுட்டு இருக்கேன்.